நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே சேனல். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளான படம் தான் பேக் இன் ஆக்ஷன். இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சேத்தன் கார்டன் அவருடைய இயக்கத்தில், பிரைண்ட் ஓபரியன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் இந்த படம். இது ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. அப்படி இந்த பேக் த இன் ஆக்ஷன் இந்த மூவியில் அப்படி என்ன தான் கொண்டு வந்திருக்காங்கன்றதான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் தான் அச்சமாக அரைப்பாங்கன்னு பார்த்தா இப்போ ஹாலிவுட்லேயும் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இந்த படத்தை பார்க்கும்போது ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்ஷன் காமெடி இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு மிக்சடான மூவி. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இந்த படத்தோட ரன்னிங் டைமு. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்புலே. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு கென் சின்சா அவருடைய ஒளிப்பதிவு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கார்டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கார்டேன்ற ஒரு கீயை வந்து 2 சீக்ரெட் ஏஜெண்ட்டாக வந்து உளவாளிகள் வந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. அந்த காப்பாற்றி கொண்டு வர சமயத்தில் ஃப்ளைட் கிளாஸ் ஆகிடுது. கிளாஸ் ஆன நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய ஒரு ரகசியமான இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அந்த 15 வருஷம் கழிச்சு அந்த அந்த கீயை கண்டுபிடிச்சி ஒரு டீம் வந்து வருது, வில்லன் டீமு. வழக்கம் போல் அந்த வில்லன் டீம் வந்து உங்கள் 2 பேரும் காப்பாற்றினாங்களா, 2 பேரும் 15 வருஷம் கழிச்சு அந்த கீயை காப்பாற்றி நல்லவன்ட்ட கொடுத்தாங்களா இல்லை கெட்டவன்ட்ட கொடுத்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட கதையாக வச்சுருக்காங்க நம்ம டேரக்டர். இதில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வழக்கம் போல் எனக்கு இந்த பெட்ரோல் பங்க் சீன்ஸ் எல்லாம் வந்து கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீனும் ஃப்ளைட்டில் வந்து வெடித்து வெளியே வந்து வர்ற காட்சிகளாக வந்து பார்க்கும்பொழுது த ஸ்னோ அவுட்னு ஒரு படம் வந்துச்சு ஹாலிவுட்டில். அந்த படத்தோட கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து டோட்டலாக வந்து கதையை வேற மாதிரி போச்சு. 2-3 சீன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்த பண்ணுற கதையாக மாதிரி இருந்துச்சு. இந்த ஜிபிஎஸ் கேமராவில் தூக்கி போடுற காட்சிகள், அப்புறம் காரில் சேசிங் பண்ணுற காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸை வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து தமிழ் சினிமாவிலேருந்து எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த படத்தில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் முழுக்க ஒரு தமிழ் டப்பில் ஒரு ஆக்ஷன் காமெடி படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மள பார்க்கலாம். இந்த படத்தில் சின்ன பசங்களாக இருக்க 2 பேர் நடித்தவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பர்னு சொல்லலாம். அது மட்டும் அந்த பாட்டியாக நடந்தவங்க, பாட்டிக்கு நடந்த கிராண்ட்பா, என்னடா இது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது தாறுமாறான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்றத அந்த தாத்தா பாட்டி ரிலேஷன்ஷிப்பை பார்த்தாலே தெரியும். கடைசி கிளைமேக்ஸில் வர ஃபைட் காட்சிகள், அப்புறம் பைக் ஸ்டெண்ட் காட்சிகள், இதெல்லாம் வந்து ரசிக்க முடியதாக இருக்குது. ஒளிப்பதிவுகள் சூப்பராக இருக்குது. இருந்தாலுமே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கதைகள் ஸ்லோவாக போனதுனால, கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால படத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து படத்தை தூள் பண்ணி இருப்பார் நம்ம டேரக்டர். பேக் இன் ஆக்ஷன் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்குது. ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவங்க ஓடிடியில் பாருங்கள். இந்த படத்தை ஜனவரி 17 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த படம் ஒன் டைம் ஆக்ஷன் காமெடி மூவியாக இருக்குது. நோ அடல்ட் கண்டென்ட் இல்லை. 2-3 லிப் கிளாஸ் சீன் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலுமே அடல்ட் கண்டென்ட் இல்லை. இருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். ஓவராலாக இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.